என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் ஆகணும் அப்படின்னு வந்தாலுமே எதையாவது ஒரு தோஷம் இருக்குது. நாகதோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. இந்த மாதிரி எதையாவது ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ட்டு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மேரேஜ் நிறைய நடந்தது. இப்போது மேட்ரிமோனியில் நம்ம போனாலுமே அங்கே ஒரு காலம் கொடுத்துட்றாங்க. இது தோஷம் உள்ள ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படின்ற மாதிரி. நட்சத்திரத்தை வச்சு மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, ஆயிலி நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நட்சத்திர வாரியாக இருக்குது. இதனால் திருமணம் தள்ளி 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 போயிட்டு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணான்றவாங்க, ஒரு பையனுக்கு திருமணம் செய்யணுன்றவங்க அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த அளவுக்கு தோஷம் தோஷம்னு சொல்லிட்டு அநேகமாக சினிமாவில் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி படம் எடுத்தாங்க. அதுலேருந்து அப்படியே ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அந்த தோஷன்ற ஒரு பயமாக அந்த மாதிரி மாற்றி ஜோதிடத்தை வந்து ஒரு பயம்புத்துற மாதிரி மாற்றிட்டாங்க. யாருக்கோ ஒரு 100ல் ஒரு 2% 3% நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை பொதுமைப்படுத்தி அதை வந்து தோஷம்னு சொல்லி பயமுறுத்தி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த நவீன காலத்திலே ஒரு மேட்ரிமோனியில் அந்த கட்டத்திலே தோஷம் உள்ள ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம் அந்த மாதிரி பதிவு போடுறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான செயல். அதை நான் எதிர்க்கிறேன். ஒரு மேட்ரிமோனியில் அந்த மாதிரி போடக்கூடாது. தோஷம் உள்ள ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம். வெறுமனே ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் கணக்கெடுத்து, ராகு மட்டும் கணக்கெடுத்து, இல்லை கேது மட்டும் கணக்கெடுத்து, செவ்வாயை மட்டும் கணக்கில் வச்சு, சனியை மட்டும் கணக்கில் வச்சு இது தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது அது மிக 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 தவறு. அது பல குடும்பங்களில் வந்து நிம்மதியை இது பண்ணுது. அது வந்து ஜோதிடத்துக்கே வந்து ஒரு தவறான செயல் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி போகக்கூடாது. அதை மாறணும். நான் அதை எதிர்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு திருமண தகவல் மையத்திலே அந்த மாதிரி காலத்தை நான் போகிறத நான் ஒரு ஜோதிடராக அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். எந்த காலத்தையும் எதிர்ப்பேன். ஒரு ஜோதிடத்து மனித சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கும் 4 பேரை நம்ம வாழ வச்சுன்றதுக்கு தான் ஜோதிடமே கண்டி. அவங்க வந்து கலெக்டர் படிச்சிருப்பாங்க, டாக்டர் படிச்சிருப்பாங்க, எனி ப்ரொஃபஷன் எந்த படிப்பு படித்தாலும் ஒரு ஜாதகத்தில் 2ல் செவ்வாய் இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு தோஷமுள்ள ஜாதகம்னு சொல்கிறீங்களா? அது என்ன நியாயம்? இப்போ தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தால் அவர் எப்படி கலெக்டர் ஆனார், அவர் எப்படி டாக்டர் ஆனார்? ஒரு ஜாதகன்றது ஒட்டு மொத்தத்தையும் கணிக்கணும். ஒட்டு மொத்தத்தையும் ஜாதகத்தை கணிச்சு 100% பலன் சொல்கிறது கடவுளால் தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய கடல், அவ்வளோ பெரியக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க ஜாதகம் கேட்டாங்க அவங்க பையனுக்கு. நான் வந்து கொடுங்கம்மா ஜாதகத்துன்னு எழுதி தந்தேன். அவங்க முதல்ல அவங்க பையனுக்கு ஒரு திருமணம் பண்ணலான்னு ஒரு புரோக்கர்கிட்ட எடுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தவொடனே இந்த ஜாதகத்தில் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட உடனே வந்து என்னப்பா தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுத்தியாங்க அப்படின்னு என்னை வந்து திட்டுறாங்க. இப்படி தான் இருக்குது ஜோதிடம். இது மாதிரி ஜோதிடத்தை அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு 1 1 2 3 ராகுகேது மட்டும் எண்ணிக்கிட்டு, இல்லை செவ்வாய் எண்ணிக்கிட்டு இந்த தோஷம் இதை சொல்லிட்டு இது இல்லை ஜோதிடம். நீங்கள் முழுமையான ஜோதிடத்தை நீங்கள் படிக்கணும்னா அதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு. இந்த மாதிரி வெறுமனே தோஷம் இதில் தசாபுத்திகள்லாம் எவ்வளோ இருக்குது. ஒரு ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கணிக்கிறதுக்கு ஜோதிடம் நாங்கள் படிச்சிருக்கோம். நாங்களும் டபுள் டிகிரி படிச்சிருக்கோம். அந்த ஒரு பலன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். எதுவுமே தெரியாது அவங்கள பற்றி. அவங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்றது, ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனோ பாஸ்ட் ப்ரெடிக்ஷனோ, அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றதுக்கு எவ்வளோ திணறன்றது ஒரு ஜோதிடராக நாங்கள் அதிகமாக உணர்றோம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஒரு புரோக்கர் சும்மா அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு கிராம பின்னணியில் இருந்து வந்திருப்பார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே தான். அவர் புரோக்கரோ செய்துட்டு இருப்பார் திருமண தகவல் மையத்தில். அவர் என்ன பண்ணுறாரு, ஜாதகம் கொடுத்தவொடனே 2ல் செவ்வாவா தோஷமுள்ள ஜாதகம் கேட்டால் எனக்கே தெரியும்பா ஜாதகம். ஏன்னா இதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த ஜாதகம்லாம் இது நல்ல ஜாதகம் 2 8 சுத்தமாக இருக்குதா? இதுதான் ஜோதிடமா? ஜோதிடம்னா அவ்வளோ சாதாரணமான விஷயமா? ஒரு அஸ்ட்ராலஜியை, ஒரு வான சாஸ்திரத்தை அவ்வளோ சிம்பிளாக ஒரு செகண்டில் ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு புரோக்கரால் சொல்லக்கூடிய அளவுக்கு ஜோதிடம்னா அவ்வளோ தரம் தாழ்ந்தா போய் இருக்குது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை மாதிரி போக்கு வந்து மாறணும். அதுதான் ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எதிர்க்கிறாரு. அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது. பரவாயில்ல, அவர் கூட நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். இதை மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் தான் என்கிட்ட வந்தது. அந்த பேரண்ட்டோட அவங்க பெற்றவங்களுடைய குமுறல் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 1 மணி நேரமாக அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன். என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. பெண் வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஐயா இல்லைனா பெண் வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க, என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த தோஷம்னு சொல்லி அவங்கக்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் இதை மாதிரி
திருமணத்தை நடக்க விடாமல் பண்ணுறது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு தான் ஒரு கலை பயன்படுமே கண்டி. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் தோஷம் பிறக்கும் போதே அதை எழுதி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. இதை மாதிரி செய்து ஜோதிடராக இருந்தாலும் தவறு தான், அது திருமண தகவல் மையமாக இருந்தாலும் தவறு தான், திருமண தகவல் சொல்லக்கூடிய புரோக்கராக இருந்தாலும் தவறு தான். அது மனித சமூகத்துக்கு கேடானது. ஓகேங்களா? இது இல்லை ஜோதிடம். அவ்வளோ ஈஸியாக உங்களால் ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனை சொல்லவே முடியாது. அதுக்கு அதிகப்படியான ஞானம் வேணும். சும்மா 1 2 3 எண்ணிட்டு 7ல் ராகு 8ல் ராகு 2ல் செவ்வாய்ன்னு சொல்கிறதுலாம் ஜோசியம் கிடையாது. ஓகேங்களா? அஸ்ட்ராலஜி தசாபுத்தி ப்ரெடிக்ஷன் சொல்ல தெரியுமா? நீங்கள் பொதுமக்கள் தான் கேட்கணும். தசாபுத்தி ப்ரெடிக்ஷன் கேளுங்க, பலன் சொல்லட்டும். என்ன என் பையன் சரி அவருக்கு திருமணம் ஆகணும் அந்த மாதிரி ஆகும்னு ஃப்யூச்சரில் நடக்கும்னு சொல்கிறீங்களே, அந்தளவுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க. வெரி குட். என் பையன் என்ன படிச்சிருக்கிறான் சொல்லுங்கள், என் பையன் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்கள். ப்ரெடிக்ஷன் நீங்கள் தான் கேட்கணும். அஸ்ட்ராலஜி தெரியுது இல்லை, இவனை கல்யாணம் ஆகணும் இது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அதை நடக்கணுன்றதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் ஒரு திருமண புரோக்கரால் திருமண தகவல் மையத்தால் சொல்ல முடியுமா? ஏன் என்ன படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாதா? என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்ல முடியாதா? ஃப்யூச்சரை விட்டுடுங்க. சரி நாளைக்கு நடக்கிறது எதை வேணாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனிவே அதை விட்டுருங்க. பாஸ்ட் அவருக்கு நடந்த ஒரு 30 வயசு 25 வயசில் ஒரு பையன் போகிறார். இது வரைக்கும் 25 வயசில் ஒரு 10 இன்சிடென்ட் சொல்லுங்கள், அவர் நடந்த சம்பவங்கள், அவருடைய சுபாவங்களை சொல்லுங்கள். இதை கேளுங்க. நீங்கள் தான் கேட்கணும், மக்கள் தான் கேட்கணும். சும்மா வெறுமனே 2ல் செவ்வாய் நட்சத்திர பொருத்தம் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, இதையே அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு இதே காலங்காலமாக சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கோதா? ஒரு கட்டத்தில் 9 கிரகம் உச்சமாக இருக்கக்கூடிய ஒருவன் செல்லு இருந்தும் பேசலாம் செல்லு இல்லாமலும் பேசலாம்னு சினிமாவில் படம் எடுத்தாங்க. இன்றைக்கி அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஐயா ஆதித்ய குருஜினுடைய அப்பாயின்மெண்ட் காத்துன்னு இருக்குது. ஓகேங்களா? அன்றைக்கி இருந்த ஜோதிடம் அப்படி, இன்றைக்கி ஐயாவுடைய வருகைக்கு அப்புறம் ஜோதிடம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ 90% இப்படி தான் இருக்குது. இதை யங் ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணோம். நாங்களும் படித்தவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதை மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்கணும். யார் சொன்னாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாக ப்ரெடிக்ஷன் கேளுங்க, அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. பட் அஸ்ட்ராலஜி ரீதியில் நீங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்கணும். பாஸ்ட் அவருக்கு நடந்த ஃபியூச்சரில் அவருடைய சுபாவங்களும், அவர் அப்பா கூட எப்படி இருப்பார், அம்மா கூட எப்படி இருப்பார், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், 10 வயசில் அவருக்கு என்ன நடந்தது, அப்போ 20 வயசில் என்ன நடந்தது, அவருக்கு எந்த வே ஆஃப் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஜோசியம் என் பையனுக்கு நீங்கள் தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என் பையனுக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொன்னீங்களே, அப்போ நடந்ததான் சொல்லணும்ல. அது யார் கேட்கணும்? மக்கள் நீங்கள் தான் கேட்கணும். இது மாதிரி சும்மா தோஷம்னு சொல்கிற ஆளுங்கிட்ட ஜாதகமே பார்க்காதீங்க. ஒரு ஜாதகத்தால் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகாத, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் ஆகாத போதுன்னா அந்த ஜாதகம் தேவையில்லை. இதை தான் என்ன மாதிரி இளைய தலைமுறையில் நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இந்த ஜோதிடத்துறையில் வந்திருக்கிறதுக்கு எங்களுடைய அறிவுரை அதான். நானும் அதை தான் வலியுறுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவருடைய பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் அந்த பையன் வந்து நல்ல பையன், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஒழுக்கமான பையன். அவர் வந்து பிஇலே ஒரு 96% வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 96% வச்சுருந்தாரு. அப்புறம் ரயில்வே எக்ஸாம் ஒரு கோர்ஸ் பண்ணார், ரயில்வே எக்ஸாம் எழுதினார், ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார். கவர்மெண்ட்டில் ரயில்வே எக்ஸாமில் மாதம் 50,000 சம்பாதிச்சிட்டு இருந்தார். ஓகேங்களா? அவருக்கு பெண் பார்க்கறதுக்கு போனாங்க. 30 வயசு வரைக்கும் அவங்க கல்யாணம் ஆகலை. அவர் படித்த படிப்புக்கும், அவர் எடுத்த மார்க்குக்கும், அவர் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கும், 50,000 சம்பளம் வாங்கினதுக்கும் எதுவுமே மரியாதை இல்லை. என்ன நம்ம ப்ராப்ளம் அந்த ஜாதகத்தில்? ஆயிலி நட்சத்திரம். இந்த ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போதே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது பெண் வீட்டுக்காரர் செய்யறது தப்பு, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் செய்யறது தப்பு, ஜோதிடர் செய்யறதும் தப்பு, திருமண தகவல் மையம் செய்யறது தப்பு, திருமண புரோக்கர்கள் செய்யறதும் தப்பு. ஆயிலி நட்சத்திரம் எப்படி ஒரு ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்? இந்த திருமண தகவல் மையம் சொல்கிறவங்களோ, ஒரு புரோக்கரோ, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் உங்களால் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? அதை கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் எதிர்காலத்திலே ப்ரெடிக்ஷன் பண்ணீங்களே, நீங்கள் அவ்வளோ திறமைசாலி, அவரை டேலண்டட், 96% மார்க்னா உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்குது, பிஇயில் முடிக்க முடியுமா? உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? ஃப்யூச்சர்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டா நீங்கள் அவ்வளோ புத்திசாலியா? ஏன் இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் சொல்லலாமே? நீங்கள் எதிர்காலத்தில் கணிக்கிறீங்க, நீங்கள் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகலாமே, ஏன் ஆக முடியாது? படித்து எங்கேயா கஷ்டப்பட்டு பொண்ணு பின்னாடி சுற்றாமல், விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், விளையாடாமல், டிவி பார்க்காம கஷ்டப்பட்டு எவனோ படிப்பான், எவனோ ஃபீஸ் கட்டாமல், எவனோ லோன் கட்டி எஜுகேஷன் லோன் போட்டு படித்து பாஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எழுதி ரயில்வே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 50,000 சம்பளம் வாங்கிட்டு பொண்ணு பார்க்கலாம் எடுத்துகிட்டு வந்தால் ஆயிலி நட்சத்திரம் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா மாமியார் இறந்துடும் இப்படின்னு அவன் வாழ்க்கை கெடுப்பீங்க. இது அஸ்ட்ராலஜி. இதெல்லாம் ஒழியணும். அதுக்கு ஐயா ஆதித்ய குருஜி ஐயாலாம் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு நாங்கள் துணையாக இருப்போம். மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சம்மந்தப்பட்டவர்கிட்ட ரயில்வே எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு கேள்வி சொல்லுங்கள். உங்கள் பையன் அவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி தானே அவர் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அது வாங்கினாரு. என் புரோக்கருக்கு அந்த ஒரு கேள்வி பதில் சொல்லுங்களேன். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 2ன்னு எண்ணுவார்.
2ல் ராகு 7ல் ராகுன்னு சொல்லிட்டு உங்கள் பையனுக்கு தோஷம் தாக்குதுன்னு எழுதிட்டு போயிட்டே இருப்பார். இது மாதிரிலாம் இது இல்லை அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜின்றது அது மாஸ் லெவலில் இன்ஃபினிட் லெவலில் இருக்குது. அது கடல் மாதிரி இருக்குது. சும்மா இதுதான் அஸ்ட்ராலஜின்னு காலங்காலமாக போயிட்டுருக்கு. அது தவறான போக்கு. அஸ்ட்ராலஜி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு அதிகப்படியான ஞானம் வேணும், பல வருடங்கள் அனுபவம் வேணும். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நட்சத்திரத்தில் தான் பலன் இருக்குது, மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நீங்களும் ஏமாறீங்க, நம்ம வீட்டு குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கான உதாரண ஜாதகம் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஜாதகர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நல்லா படிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குன்னா குருவினுடைய நெருக்கமான பார்வையில் சனி வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? சனி தான் இந்த குருவும் சனியும் ஒரே டிகிரியில் பார்த்துக்கிறாங்க. 1 டிகிரி டிஃப்ரென்ஸ் தான். குரு வந்து 10 டிகிரியில் இருக்கிறாரு, சனி 11 டிகிரியில் இருக்கிறார். இங்கே சனி ஸ்தானபலத்தோடு இருக்கிறாரு. உச்சகுருனுடைய பார்வையில் 1 டிகிரியில் வாங்கின சனி தான் ஸ்தானபலத்தோடு இருக்கிறாரு. இங்கே சனி தான் முதல் நிலை சுபத்துவம். அதுக்கப்புறம் சூரியனுடைய சூரியனை குரு உச்சகுரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. சூரியன் 2ஆம் நிலை சுபத்துவம். சந்திர கேந்திரத்தில் சுக்கரனோட சேர்ந்த புதனும் சுபத்துவம். சனியும் சுபத்துவமாக இருக்குது, சூரியனும் சுபத்துவமாக இருக்குது, புதனும் சுபத்துவமாக இருக்குது, எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருக்குது. இங்கே செவ்வாய் மட்டும்தான் அதுவும் பாவராகி 6ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல அமைப்பு. இந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது? திருமண தகவல் மையம் பார்க்குறவங்க இந்த ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். இவருடைய சுபாவம்லாம் இவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்துட்டு இருக்காரு, எதையாவது சொல்லுங்கள். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தோஷம் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களா? இது இந்த ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன் கேளுங்க. இது மாதிரி உங்கள் ஜாதகத்தை கூட பெட்டிஷன் பெறுங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்கிறாரு, அவருடைய பாஸ்ட்டை சொல்லுங்கள். அவர் அப்பா அம்மா கூட எப்படி இருப்பார், அவங்க அண்ணன் தம்பி கூட எப்படி இருப்பார், அவருடைய பர்சனல் பிஹேவியர் என்ன, அவர் கேரக்டர் எதுவுமே தெரியும். ஒரு நட்சத்திரம் மட்டும் அதெல்லாம் அஸ்ட்ராலஜி இல்லை சார். பார்க்குற மக்கள் நீங்கள் தான் மாறணும். ஓகேங்களா? வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி டாஸ்மார்க் இருக்குது. எல்லாரும் டாஸ்மார்க் போராடுறதுக்காக அது வந்து உலகம் ஃபுல்லாக நல்ல செயல் ஏற்றுப்பீங்களா? டாஸ்மார்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக லிக்வர் இருக்குது, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதனால் அது நல்ல விஷயமா? அது எத்திக்ஸ்? இஸ் இட் மாரல்? அது நீதியா? அது ஒழுக்கமான செயலா? எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்றதுக்காக அது நல்லதுன்னு ஆகிடாது. யாரும் ஏற்றுக்கலன்றதுக்காக அது கெட்டதுன்னு ஆகிடாது. ஓகேங்களா? லிக்கர் தான், டாஸ்மார்க் தான், அது தவறு தான். அது உலகத்தில் எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டான்றதுக்காக அது அறம் இல்லை. ஓகேங்களா? அது தவறு தான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தோஷம்னு இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அஸ்ட்ராலஜி இல்லை. ஓகேங்களா? அதை மக்கள் நீங்கள் தான் கேட்கணும். அவங்ககிட்ட போய் ப்ரெடிக்ஷன் கேளுங்க. ஒரு திருமண மைய தகவல் புரோக்கர் வராருன்னா அவர்கிட்ட நீங்கள் தான் ப்ரெடிக்ஷன் கேட்கணும். இவ்வளோலாம் சொல்கிறீங்களே, என் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்கிறீங்களே, ஃப்யூச்சரில் நடந்ததே சொல்லுங்கள். ஒரு படித்தாரில் இத்தனை வருஷம், 22 வருஷம் 23 வருஷம் ஒருத்தவங்க ஒரு சின்ன வயசுலேருந்து படிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. 23 வருஷம் ஒரு வாழ்நாளில் ஒருத்தன் படிப்புக்காக அர்ப்பணிக்கிறான்ல, அவன் என்ன படித்தான்னு சொல்ல வேண்டியதானே அஸ்ட்ராலஜர். அட்லீஸ்ட் 10 கேள்வி கேட்டால் ஒரு 4 கேள்விக்காவது கரெக்டாக பதில் சொல்லணும்ல. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அஸ்ட்ராலஜின்னு ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்லிடுறீங்க. இந்த ஜாதகம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு சொல்லுங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஒரு பாபராகி உபசய ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. எதிரிகள் கடன் நோய் அமைப்பு இல்லாத அமைப்பு. குரு உச்சமாக இருக்கிறார். உச்சகுருனுடைய பார்வையில் சனி இருக்கிறார். குருவும் கேதும் கேளையாகத்தில் இருக்கிறாங்க. பௌர்ணமிக்கு முடிந்து பௌர்ணமிக்கு கொஞ்சம் ஒளி குறைந்த செவ்வாய் சந்திரனாக இருக்கிறாரு. சுக்கரனுடைய வீட்டில் சந்திரனுடைய அதியோகத்தில் புதனும் சுக்கரன் இருக்கிறாங்க. அழகாக இருக்கிறாங்க. புதன் நல்லா இருக்கிறாரு, சுக்கரன் இருக்கிறாரு. எந்த பங்கம் இல்லாமல் அழகாக இருக்குது ஜாதகம். குருனுடைய பார்வையில் சூரியன் இருக்கிறாரு. இங்கே குருனுடைய பார்வையில் சூரியன் இருந்து கொஞ்சம் பேக்வர்டு ஏன் போகிறோன்னா சனியுடைய 3ஆம் பார்வை வாங்கினால சூரியன் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ரேங்க் போயிடுறாரு. சனி ஃப்ரெண்டு வந்துடுறாரு. லக்ன அடிப்படையில் சுபாவங்கள் இருக்குன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல லெவலில் படிச்சுட்டு 3 வருஷமாக ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது வெளிநாட்டில் இருந்தால் மாப்பிள்ளை தரமாட்டாங்க, சில சிக்கல்கள் வருது. அதனால் இவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. சரி இந்தியாவிலே ஒர்க் பண்ணுவோம், நம்மளுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு அவங்க பேரண்ட் வந்து சரி இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சூரியன் வளர்த்துருக்கிறதுனால ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். நல்லா தான் ப்ரொஃபஷனலாக இருக்கார், நல்லா தான் ஒர்க் பண்ணார். அவர் தனிப்பட்ட முறையில் படித்தார். ஃபாரினில் அவர் தனிப்பட்ட முறையில் அவராக போனார். ஆனால் அப்பா அம்மா கூட்டிகிட்டா போனாங்க. இந்த ஜாதகத்துக்கு எடுத்துகிட்டு போனாக்கா, பொண்ணு பார்க்கலான்னு போனாக்கா, இது வந்து லக்னத்தில் ராகு இருக்குது, இது வந்து தோஷமுள்ள ஜாதகம். அவங்க பேரண்ட் இந்த ஜாதகத்தில் எனக்கு குறையே சொல்ல தெரியல, நான் என்ன குறை சொல்கிறது சார்? ஜாதகம் நல்லா இருக்கா சார்? என்ன சார் நல்லா படிச்சிருப்பாரு, சனியுடைய துறையிலும் சூரியனுடைய துறையும் கலந்த மாதிரி படிச்சிருப்பாங்க சார், நல்லா இருந்தா சார். இப்போ என்ன சார், இப்போ சனி தசை நடக்குது சார், அடுத்தது அவர்களுடைய புதன் தசை சந்திரனுடைய பார்வையிலேயே சுக்கரனுடைய இணைவிலே புதன் தசை நல்லா இருக்குது சார், கேது தசை சார், அப்புறம் குருனுடைய உச்ச குருனுடைய இணைவில் கேது தசை சார், அதுக்கப்புறம் சுக்கர தசை சார், சந்திரனுடைய ஒளிப்பொருள் சந்திரனுடைய சுக்கரனுடைய பார்வையில் சுக்கர தசை அட்டகாசமாக இருக்குது சார். எல்லா தசையும் அழகாக இருக்கும்போது செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை சார்.
புதன் மறைமுகமாக ஆட்சி அடைகிறாரு. புதன் நல்லா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தில் எதை நான் குறை சொல்றது? கல்யாணமே ஆகலைன்றாங்க. அவர் பிறந்தது 91, 33 வயசு ஆயிடுச்சு. கேட்டாக்கா நாகதோஷங்க தாமே. நாகதோஷம் எங்கே சார் இருக்குது? இல்லை, சனி ராக சேர்ந்துட்டா நாகதோஷமா? சனி லக்னாதிபதி இல்லையா? எவனா அவன் தலையிலேயே அவனே மண்ணு வாரி போட்டுப்பானா? சனி எப்படி சார் கெடுப்பாரு? அவர் தானே லக்னாதிபதி, அவர் தானே அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி அதிகாரத்தை அவர் தானே கொடுக்கணும். அவர் எப்படி கெடுப்பாரு? இங்கே உச்ச குரு எதிர்த்து இருக்கிறாரு. உங்களுக்கு ஜோதிடக்காரருக்கும் புரோக்கர்களுக்கும் தெரிஞ்சுது சனி எங்க இருக்கிறாரு, செவ்வாய் எங்க இருக்கிறாரு, ராகு எங்க இருக்கிறாரு, ஏன் குரு எங்க இருக்கிறாரு, சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரன் எங்க இருக்கிறான்னு தெரியாதா? 3 கிரகமா இருக்குது ஜாதகத்துல. சனி இருக்கிறாரு, ராகு, இது மட்டுமே பேசுறீங்க. இல்ல நட்சத்திரம் மட்டுமா இருக்குது? 5ஆம் பாவம் எது இருக்குது? லக்ன பாவத்துடைய காரகம் என்ன? அந்தஸ்து, பதவி, பட்டம், குணம், அவங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் லக்னம் தெரியாதுங்களா? லக்னம் தான் அதை தரும், லக்னாதிபதி தான் அதை தருவாரு. வரக்கூடிய ஜாதகம் எனக்கே டென்ஷன் ஆகுது. எல்லாரும் அழகா இருக்கு ஜாதகம், இவங்கெல்லாம் வாழ்க்கை அமையாது கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் அஸ்ட்ராலஜியா? இதெல்லாம் திருமண தகவல் மூலமா புரோக்கரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இதுல எந்த கிரகம் கெட்டு இருக்குது? குரு எதுக்குங்க அவர் என்ன சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கிறாரா? அவருடைய வேலை என்ன? அவர் பார்க்குற இடம்லாம் தோஷ நிவர்த்தி தானே. அப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடம் தோஷ நிவர்த்தி இல்லையா? சனியை பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு, ராகு சுபூர்த்தம் அடையிலையா? சனி சுபூர்த்தம் அடையிலையா? சனி தான் தோஷமாகுது. அப்போ குருனுடைய பார்வை எதுக்கு? அவரை சும்மா ஒப்புச்ச பண்ண ஆக்கிறீங்களா? நீங்கள் சனி தான் நல்லா, சனி தான் கெடுக்கிறவர், செவ்வாய் தான் கெடுக்கிறவர், ராகு தான் கெடுக்கிறவர்னா சனியுடைய லக்கணத்துக்கு மகன் லக்கணத்துக்கு சனி தான் சார் கொடுக்கணும். அவர் தான் லக்கணம் இருக்குது, அவர் எப்படி கெடுப்பாரு? என்ன ஜோசியம் தெரியுது உங்களுக்கு? எல்லா ஜாதகத்தையும் வர ஜாதகத்தை கல்யாணம் ஆகாத பசங்களை எல்லாத்தையும் 40 வயசு ஆக்கிடணும். இதுக்கு அஸ்ட்ராலஜி, இதுக்கு புரோக்கர், திருமண தகவல், அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் 20 வயசுல கல்யாணம் பண்ணா 30 வயசுல 3 கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். நீங்க ஒரு கல்யாணம் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க. இதுதான் ஐயா வந்து இந்த நட்சத்திர பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு, இந்த மாதிரிலாம் தோஷம்லாம் சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு எதிர்ப்புகள் அதிகம். இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து படித்த தலைமுறை மக்களும் மாறணும். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் தான் கேள்வி கேட்கணும். இந்த குரு பார்க்குறாரு, எது குருனுடைய வேலை என்ன? சுக்கிரனுடைய வேலை என்ன? புதனுடைய வேலை என்ன? இந்த சந்திரனுடைய வேலை என்ன? எந்த ஜோதிடராது, எந்த புரோக்கராது, எந்த திருமண தகவலும் ஐயாது, சந்திரன் எங்க இருக்குது, சுக்கிரன் எங்க இருக்குது, புதன் எங்க இருக்குது, குரு எங்க இருக்குதுன்னு பேச மாட்டாங்களா? 9 கிரகம் இருக்குது இல்ல? அது என்ன சனி, செவ்வாய், ராகு, இந்த 3 கிரகம் மட்டும்தான் இருக்கா? இந்த கிரகம்லாம் என்ன வேலை பண்ணுது? இவங்கெல்லாம் ஒப்புச்சப்பனை ஆக்கிடுவீங்களா? இந்த ஜாதகம் அழகான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் குறைய கண்டுபிடிக்கல. சனி தசை உச்சகுருடைய பார்வையில் 1 டிகிரி பார்வையில் இணைஞ்சிருக்குது, அட்டகாசமாக நடக்குது. அதனால தான் அவராக படித்தார், அவராக வெளிநாட்டுக்கு போனார், அவராக சம்பாதிச்சாரு, அவராக ஃபாரினில் போய் இப்போ பொண்ணு கிடைக்கலன்னு வெளிநாட்டுக்கு தான் பொண்ணு கிடைக்கலன்னு இங்கே வராரு. அது நடைமுறை சிக்கல். இங்கே வந்தாலும் பொண்ணு பார்க்குறாரு. ஜாதகத்திரமான லக்னத்தில் ராகு இருக்குது. இப்போ ராகுதோஷம், நாகதோஷம் சொல்லி இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணிங்க. இதை விட ஒரு அழகான ஜாதகம் எனக்கு தெரியவே இல்லை. இவனுக்கா பொண்ணு கொடுக்க மாட்டீங்கன்னா அப்போ வேறு யாருக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்? இதுதான் அஸ்ட்ராலஜியா? இதுதான் காலகாலமாக. அதனால தான் சினிமாவில் படம் எடுத்தான். ஒரு கட்டத்தில் 9 கிரகம் உச்சமாக இருக்கக்கூடிய ஒருவன் செல்லு இருந்தும் பேசலாம், இல்லாத பேசலாம். அதை மக்கள் தான் மாற்றணும். ஓகேங்களா? அதை தான் சொன்னேன். டாஸ்மார்க்கில் எல்லாம் போயிட்டதால அது நியாயம் ஆகிடாது. இது மாதிரி நட்சத்திரத்தை வச்சு ஆயில் நட்சத்திரம் இப்படி தாங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் தோஷம், ராகதோஷம், ஆயில் நட்சத்திரம் இப்படி தான் நம்பினுக்கிறாங்கன்னா அது உண்மை இல்லை. எல்லாரும் நம்பிட்டாங்கன்றதுக்காக அது உண்மையே ஆகிடாது. எல்லாரும் டாஸ்மார்க்கு போனால் நியாயம், அது நியாயம் ஆகிடாது. அதுக்கு தப்பு தான். அந்த மாதிரி தான் எல்லாரும் நட்சத்திரம் நம்பிட்டாங்க, எல்லாரும் தோஷத்தை நம்பிட்டாங்க, எல்லாரும் ஊரே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அது உண்மை ஆகிடாது. எல்லாரும் நம்மளால அது பொய் தான். தோஷ கான்செப்ட்ல 2 லட்சம் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா பொய் தான். அது அஸ்ட்ராலஜி பொய்யா தான் அங்கே மக்கள் மனதில் பரப்பி வச்சிருக்கிறாங்க. அது சினிமாவும் துணை புரிஞ்சுது. ஓகேங்களா? அது மாதிரிலாம் இல்லை. ஒரு ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கணக்கிடணும். இப்போ இது அடுத்தது வர கேது தசை 7ஆம் இடத்துல உச்சனுடைய பார்வையில் 12ஆம் அதிபதி இணைவிலையும் 3ஆம் அதிபதி இணைவிலையும் இந்த கேது தசை 7ஆம் இடத்துல இருக்குது. அவங்க சார் கல்யாணத்தை கொடுப்பாரு. அந்த கேது ராகுதோஷம் இல்லைங்களா? இந்த குரு ராகுவை பார்க்குறாரு. இந்த குரு யாரு? 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. திருமணத்தை தரக்கூடிய 3 பாவகம் தான். 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 16ஆம் அதிபதி. இந்த 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியான குருனுடைய பார்வையான ராகுவே திருமணத்தை தருவார் சார். 3ஆம் இடம் வீரியஸ்தானம், 12ஆம் இடம் தாம்பத்திய சுக அமைப்பு, படுக்கை ஸ்தானம். அந்த ஆதிபத்தியத்தை அவர் குரு தான் தருவார். அவருடைய பார்வை வாங்கின ராகு தரமாட்டாரா? அவர் கல்யாணத்தே பண்ணி வைப்பார் ராகு. நீங்கள் ராகு தோஷம், ராகு பற்றியே கல்யாணம் ஆகும் சார். நீங்கள் திருமணம் ஆகாது, ராகு தான் கெடுக்கிறாரு. இந்த ஜாதகத்தை 33 வயசு வரை திருமணம் பண்ண விடாது. இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? இந்த ஜாதகம் எவ்வளோ அழகாக இருக்குது, 80 மார்க் கொடுப்பேன் நான். அழகாக இருக்குது இந்த ஜாதகம். இது மாதிரி போயிட்டு இருக்கு. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகான ஜாதகம், எந்த குறையும் வராதுங்க. பாருங்க, இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனி தசை ராகு புத்தி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 8-9 மாதத்துக்கு இருக்கு.
ராகுவே வந்து 12ஆம் அதிபதி பார்வையும் 3ஆம் அதிபதி பார்வையும் வாங்கின ராகுவே திருமணத்தை தருவார். அதுக்கப்புறம் குரு புத்தியில தகப்பனாவார். குருவனுடைய பார்வை வாங்கின ராகுவே தகப்பனாக வைப்பார். குருவனுடைய பார்வை வாங்கின ராகு திருமணத்தையும் தருவார். 12ஆம் அதிபதி பார்க்கிறான்ற முறையில, 3ஆம் அதிபதி பார்க்கிறான்ற முறையில, புத்திரகாரகன் குரு பார்க்கிறான்ற முறையில ராகு புத்தியில குழந்தையும் கொடுப்பாரு. நீங்க ராகு தோஷம் நீங்க நான் ராகு தான் தருவாருன்ற இந்த ஜாதகத்துக்கு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குருவும் குழந்தையும் தருவார், திருமணத்தையும் தருவார். இந்த கேதுவும் குழந்தை குருவோட சேர்ந்துங்கிறதுனால இந்த கேதுவும் குழந்தையும் தருவார், 7ஆம் இடத்துல திருமணத்தையும் தருவார். இந்த கேதுவும் தருவார், குருவும் தருவார், ராகுவும் தருவார், சனியும் தருவார், எல்லாம் தான் தருவார். உங்களுக்கு ராகு தோஷம் இந்த ஜாதகத்தை சொல்லி அவனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது பண்ணிங்க. அவன் படித்தவன் பைத்தியாரனா, அதுக்கு பேசாம மாடு மேய்ச்சிருந்தா கூட அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். அவன் இவ்வளோ தூரம் படித்து வெளிநாட்டுலாம் ஒருத்தன் போயிட்டு சம்பாதிச்சு ஒரு பொறுப்பாக இருந்து அப்பா அம்மா காப்பாற்றிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போனால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் என்ன நியாயம்? மாடு மேய்க்கிறவங்க கூட 2 கல்யாணம் ஆகும், ஒரு கல்யாணம் கூட பண்ணாது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில் மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது எங்கே இந்த மாதிரி ராகதோஷமா? அப்போ குரு எதுக்கு இருக்கிறாரு? குரு ஏன் நீங்கள் ஒப்புச்சப்படாக்குறீங்க? அந்த புதன் சுக்கரன் சந்தனம்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? அவ்வளோ அழகான ஜாதகம் இது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு கூட கல்யாணம் பண்ண விட மாட்டீங்க. மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சும்மா புரோக்கர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றதுலாம் இதெல்லாம் தோஷம்லாம் கிடையாதுங்க. மூல நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நீங்கள் கேட்குறது அதெல்லாம் மக்கள் தான் மாறணும். டாஸ்மார்க்கில் எல்லாம் சாப்பிட்றாங்க, மக்கள் எல்லாம் ஏற்றுட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் தோஷத்தை எல்லாரும் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நாள் பாதிப்பு வரும். அஸ்ட்ராலஜின்றது அது இல்லை. ஒரு பலன் சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? தசாபதி கணக்கு போட்டு சொன்னேன், எல்லா தசையும் அட்டகாசமாக அற்புதமாக கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இந்த ஜாதகம். பௌர்ணமிக்கு முடிஞ்சு மறுநாள் வந்து சந்திரத்தில் புதன் சொல்றது வரக்கூடிய புதன் தசையில் அட்டகாசமாக ஓஹோன்னு இருப்பார். லக்னாதிபதி நல்லா ஆட்சியர், குருனுடைய பார்வையில் சுகத்துவமாக இருக்குது. லக்னம் சுகத்துவம், லக்னாதிபதி சுகத்துவம். இந்த ஜாதகத்தை குறை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. என்ன சொல்கிறது? இப்போ சரி, இன்னொரு ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்கிறேன். சரி, ஒரு ஜாதகத்தை இப்போ இந்த திருமணத்துக்காக இந்த ஜாதகத்தை போட்டேன். தோஷம்லாம் யாரோ ஒருத்தருக்கு நடக்க பிடிக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதுங்க. அஸ்ட்ராலஜி நான் நிறைய அது சம்மந்தமான வரக்கூடிய வீடியோக்களில் திருமணம் சம்மந்தமாக நிறைய ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போகிறேன். நான் திருமணம் பொறுத்து எப்படி போகணும், திருமணம் சம்மந்தமாக. ஓகேங்களா? இப்போ சரி, ஒரு ஜாதகத்தை எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், அவர் என்ன வேலை செய்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துட்டு, இதுவும் என்கிட்ட வந்த ஜாதகம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்துக்கு நான் போகிறேன். தொழில் எப்படி கண்டுபிடிக்கலாம், அவர் என்ன படிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்தார். அந்த படிப்பை நம்ம சொன்னோம், அதை எப்படி பார்க்கலான்னு ஒரு உதாரண ஜாதகம் போடுறேன். இந்த ஜாதகத்தை எப்படி எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கும்ப லக்னமாகி லக்னாதிபதி பாவராகி தன் வீட்டுக்கு 12ல் மறையிறது நல்லது, மறைந்து ஆட்சி ஆகிறது நல்லது. அது சரவிடாக இருக்கிறது இன்னும் நல்லது. மகர லக்னத்துக்கு இது கும்ப லக்னத்துக்கு 12ல் சனி கெட்டது அப்படின்னு 12ல் மறைஞ்சிட்டாரு, மறையணும். பாவராகி லக்னாதிபதியாக வந்து மறைந்து ஆட்சி அடைந்து இது சரவிடா இருக்கிறது. இது ஸ்திர வீடு, ஸ்லோனஸ், சோம்பேறி வீடு. ஆனால் இது சுறுசுறுப்பான வீடு, சர வீடு. இந்த சர வீட்டில் வந்து ஒரு ஸ்திர அதிபதி சர வீட்டில் அமர்ந்து 12ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது நல்ல அமைப்பு, அழகாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இது ஒரு யோகம். தனித்த புதனுடைய பாறையை சனி வாங்கி சுபத்துவம் அடைகிறாரு. லக்னத்தை குரு பார்க்குறாரு. லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், அழகாக இருப்பார். யாருடைய தயவு இல்லாமல் தானாக படித்து சொந்தமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகம் வந்து அவங்க பாட்டு படித்தாங்க, வேலைக்கு போனாங்க, சம்பாதிச்சாங்கன்னு இருப்பாங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. அவ்வளோ வலுவான ஜாதகம் இது. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குதுன்னு பாருங்கள். குரு வந்து ராகு பார்க்குறாரு, அப்போ ராகு தசை நல்லா இருக்கும். லக்னத்தை பார்க்குறார், லக்னம் ஒளி புரிந்ததாக மாறிவிட்டது. செவ்வாயை பார்க்குறார்,
குருவும் செவ்வாயும் 0 டிகிரியில் பார்த்துக்கிறாங்க. ஒரே டிகிரியில் அப்படியே 0 டிகிரியில் பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பார்க்குறாங்க. செவ்வாயுடைய துறைகள் வரும். அதுக்கப்புறம் இந்த சூரியன் சுக்கிரனை 2 டிகிரியில் அஸ்தமனம் பண்ணியிருக்கிறார். அப்போ சூரியன் சுபத்துவம், சிம்மம் சுபத்துவம், சிம்மம் சுபத்துவமாக இருக்குது, சூரியனும் சுபத்துவமாக இருக்குது, செவ்வாயும் சுபத்துவமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூரியனும் செவ்வாயும் கலந்த துறைகள், குரு செவ்வாயும் பார்க்குறாரு, சுக்கிரனால சூரியன் சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறாரு. இதனால சூரியனும் செவ்வாயும் கலந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ வரும், எலக்ட்ரிக்கல் வரும். அதனால இவர் என்ன படிச்சிருக்காருன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த பிஇல இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கிறார். ஏன் படித்தாருன்னா சூரியனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த படிப்பு படித்தார். அவர் பிஇல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த படிப்பை படிச்சுட்டு என்னவா ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாரு, பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறாரு. படித்தது பிஇ எலக்ட்ரிக்கல், சூரியனுடைய செவ்வாயுடைய காரகத்தோடு படித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் செக்டரில் கம்ப்யூட்டர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன் பேங்கிங் செக்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ல் இருக்கிற குரு ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ஓகேங்களா? இந்த ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த பேங்கிங் செக்டார் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ராசிக்கு 4 இருக்கிற குரு ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. அதனால இவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கிறாங்க. ஆனால் படித்தது சூரியனும் செவ்வாயும் சுபத்துவமாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிஇல இசிஇ அதை படிச்சுட்டு இவங்க பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு தொடர்பு கொடுத்து அவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படித்தது பிஇ படித்ததுக்கு காரணம் சூரியன் கரண்ட், செவ்வாய் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதுதான் சூரியன் கரண்ட்டை பற்றி படிக்கிறது. அப்போ அவங்க கம்ப்யூட்டர் பேசிஸில் ஏன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது புதன் உச்ச சந்திரனுடைய வீட்டில் உச்சனுடைய வீட்டில் புதன் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பும் வருது. இவருக்கு இப்போ 92 வயசு தான் ஆகுது. அவருக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு 2 குழந்தைங்கள் இருக்குது. நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ தசை அமைப்புகளுக்கு இப்போ நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 40,000 சேலரி வாங்குறாரு. நல்லா இருக்கிறாரு. அவர் என்கிட்ட கேட்டது இன்னும் ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார். இப்போ நடந்துட்டு இருக்கிறது அவருக்கு ராகுதசை சுக்கிர புத்தி 2026 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அந்த சுக்கிரனும் நல்லா சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சூரிய புத்தி, சுக்கிரனை அஸ்தமனம் பண்ண சூரிய புத்தியில் நல்லா ப்ரமோஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு குரு தசை 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு எந்தவித பங்கமும் இல்லாமல் 7ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. அடுத்து வர குரு தசை அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசை தனித்த புதனுடைய அமைப்புலையும் லக்னாதிபதி தசைன்ற அமைப்புலையும் நல்ல சுபத்துவமாக இருக்கிறதுனால 35-40 வருஷம் இந்த குரு தசையும் புதன் தசையும் சனி தசையும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் இது. எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக எல்லாத்தையும் சகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் இது. இப்படிதான் கணிக்கணும். இந்த சூரியனும் செவ்வாயும் தான் சுபத்துவமாக இருக்குது. வந்தவனே சூரியனும் செவ்வாய் தான் சுபத்துவமாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவன் நான் ஈஸியை படிச்சிருக்கேன் அப்படின்னு இதை மாதிரி தான் கிடைக்கணும். எடுத்தவனே ராகு எங்கே இருக்கிறாரு? 12ல் இருக்கிறாரு. சனி எங்கே இருக்கிறாரு? செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? இந்த தோஷத்தையா பார்த்துட்டு இருக்கீங்க. தோஷம் இருக்கிறவங்க எப்படி மாடு தானே மேய்ச்சிருக்கணும். எதுக்கு அவன் இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்கிறான்? இன்ஜினியரில் எத்தனை பேப்பர் இருக்குது இந்த புரோக்கர் எனக்கு தெரியுமா? மக்கள் நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும். நல்லா படித்த யங் ஜென்ரேஷனாக அந்த மாதிரி நீங்கள் 4 கேள்வி கேளுங்கன்ற 10 கேள்வி கேளுங்க. கடவுள் மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 5 கேள்விக்காவது பாதிக்கு பதியாக தான் அவங்க சொல்லணும் நல்லா நடந்த விஷயங்கள். ஓகேங்களா? மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை கொடுத்தா இப்படி தான் கிடைக்கணும். 4ஆம் இடத்தில் உச்ச சந்திரன் இருக்கிறார். ஆனால் நல்லா படித்தார். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அதனால் அவர் பேங்கிங் செக்டர் போகிறாரு. சூரியனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறார். குருவனுடைய ஒரே டிகிரி பார்வையில் செவ்வாய் இருக்கட்டும், சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணி சுபத்துவமாக இருக்கட்டும், சூரியனின் செவ்வாய் துறையில் எலக்ட்ரிக்கலில் படித்தார். அழகான ஜாதகம். வரக்கூடிய இப்போ ராகுதசை நடந்துட்டு ராகுதசையும் குருவனுடைய பார்வையில் தான் இருக்குது. குருவோடைய வீட்டில் குருவனுடைய பார்வையில் ராகு இருக்கிறாரு. ராகுதசை நடந்தாலும் நீங்கள் இதுவரையும் நல்லா தான் சார் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையா? ராகு நல்லா தானே இருக்காரு. ஆமாம் சார், நான் திருமணமாக 4 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, மனைவியோட அப்பா அம்மாவோட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? ராகுதசை குருவனுடைய பார்வையில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த அதிபதியுடைய பார்வை வாங்கி சுபத்துவமாக அழகாக இருக்கிறார். ராகு உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் இருக்கிறாரு. குருதசையும் நல்லா தான் இருக்கும். நண்பரோட வீட்டில் அழகாக அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் லக்னத்தை பார்க்குறாரு.
அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி எல்லாத்தையும் கொடுப்பாரு. லக்னம் சுபத்துவம் எழுதிங்களா, அதுக்கப்புறம் சனி தசை தனித்து புதனுடைய பார்வையில் லக்னாதி தசை நல்லா இருக்கும். 40 வருஷம் அழகா சார் சூரியனும் சுபத்துவமாக இருக்குது, சிம்மமும் சுபத்துவமாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணால் கவர்மெண்ட் கிடைக்கும் சார். எல்லாம் தனியார் கம்பெனியில் நல்ல ஒரு மேனேஜர் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு. அவங்க அப்பா நான் சொன்னேன், நான் தான் கவர்மெண்ட் எழுத சொன்னேன், அவர் தான் கேட்கல. இங்கே செவ்வாய் வந்து சரராசியில் இருக்கட்டும், சனியும் சரராசியில் இருக்கட்டும், ரயில்வே கூட உங்களுக்கு செட் ஆகுமே, அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஆமாம் சார், ரயில்வே கூட நான் போனேன் சார், அப்புறம் விட்டுட்டேன் சார். இந்த பாயிண்ட் வச்சு நான் கேட்டேன். செவ்வாய் சனியும் ரயில்வே வந்து நகரக்குடி இரும்பு, அதனால சனி வந்து சரராசியில் இருக்கிறதுனால நகரக்குடி இரும்பு, அந்த மாதிரி ரயில்வே ட்ரை பண்ணிடலாம். அவங்க அப்பா சொன்னார். அவரும் ஆமாம் ட்ரை பண்ணால் போனால் அப்புறம் கொஞ்ச நாளே இது பண்ணிட்டான். கவர்மெண்ட் எக்ஸாம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணால் அப்புறம் விட்டுட்டான். இல்லைங்க சார், ட்ரை பண்ணாலும் கிடைக்கும், இல்லை தனியார் கம்பெனியில் உங்களுக்கு நல்ல மேனேஜர் போஸ்டிங். இப்போ மேனேஜர் லெவலில் தான் சார் இருக்கேன், கொஞ்சம் வயசு அப்படி இருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் போஸ்டிங் இயர் போஸ்டிங் வராமல் தான் இருக்குது. அதான் எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக மேனேஜர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெங்களூருக்கு எங்கன்னா போயிட்டு ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா நல்லா போய் ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம். நல்லா இருக்குது ஜாதகம். 35-40 வருஷம் நல்லா இருப்பார் ஜாதகம். இப்படி தான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்தவொடனே 2ல் ராகு இருக்குது, தோஷம் இருக்குது, உங்களுக்கு இது இந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் சார் ஜோசியம் அந்த மாதிரிலாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பியூர் சயின்ஸ். அதை நம்ம பிளானட்டரி பொசிஷன் அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறத வச்சு சொல்லணும். வெறும் ராகம் மட்டும் வச்சுக்கிட்டு, சனியை மட்டும் வச்சுக்கிட்டு, செவ்வாயை மட்டும் வச்சுக்கிட்டு சார், இங்கே செவ்வாய் தான் சார் தொழிலை கொடுத்தாரு. குருனுடைய பார்வையில் அழகாக 1 டிகிரி பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தோஷம் செவ்வாய் தான் சார் தொழிலை கொடுத்தாரு. இந்த ஜாதகர் இந்த தம்பிக்கு செவ்வாய் தான் தொழிலை கொடுத்தாரு. செவ்வாயுடைய காரகம் தான் அது. ஓகேங்களா? நீங்கள் செவ்வாய் தோஷம், நீங்கள் செவ்வாய் டாக்டர் இருக்கிற டாக்டர் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டாக்டரும் செவ்வாய் தான் சார் டாக்டரு. இந்த செவ்வாய் தோஷம் சொல்கிறவங்க நாளிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போகாதீங்க. உடம்பு சரியில்லை, ஏதாவது சித்த மருத்துவம் போனவொடனே டாக்டர் அவர் செவ்வாய் தான் வந்துடுவார். நீங்கள் வைத்தியமாக பண்ணாதீங்க, தானாக சரியாயிடும். புரியுங்களா? செவ்வாய்ன்னு சொல்றீங்க, செவ்வாய் தான் சார் டாக்டர். உயிரை காப்பாற்றுட்டு அவர் தான். காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி அவர் தான் வராது. ஆயில நோய் கிருமிகளாக சரி பண்ணி ஆயிலையும் மீட்டு தரக்கூடிய போஸ்டிங் அவர் தான் வாங்கியிருக்கிறார். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வரதுனால தான் விருச்சிகம் 8ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம், செவ்வாய் தான் அதிபதி. காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வரதுனால தான் செவ்வாய் உயிரையே காப்பாற்றி அது மறுஜென்மம் எடுக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி செவ்வாய் தான் இருக்குது. அந்த செவ்வாய் தோஷம் சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் எந்த புரோக்கர் யாரும் சொல்கிறாங்களோ அவங்களாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாதீங்க. ஓகேங்களா? தோஷம் இல்லை சார். எல்லாரும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குட்டி ஆகணும், சந்தோஷமாக இருக்கட்டும் சார். மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கணிக்கக்கூடிய தசாபதிகள்லாம் வச்சு இப்போ சார் இங்கே ராகு தசை நடக்குது, சுக்கிரபதி நடக்குது, அதுக்கப்புறம் குரு தசை எப்படி இருக்கும், சனி தசை எப்படி இருக்குன்னு, அந்த சுபருடைய தொடர்பு இருக்குதா, சுபருடைய வீட்டில் இருக்கா, எப்படி இருக்குது, இவ்வளோத்தையும் பார்க்கணும் சார். சும்மா ஒன்றும் இல்லாத ஆயிலி நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு சொல்லியிருந்தா எத்தனை நாள் தான் ஒன்றும் சொல்லின்னு இருக்க போறீங்க. இதே மாதிரி பொய்ய உலகம் ஃபுல்லாக எல்லாரும் சொல்லலாம் உண்மையாயிடுன்ற மாதிரி போயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறவங்க தான் சாதகமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். மக்கள் நீங்களும் மாறணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். திருமணம் சம்மந்தமாக அதுக்கு இதுக்கப்புறம் திருமண பொருத்தங்களில் வந்து நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி அதெல்லாம் வருங்கால வீடியோகளில் விரைவில் போடுறேன். வீடியோ பார்த்து புரிஞ்சுங்க. எந்த ஜாதகமும் தோஷமல்ல ஜாதகங்களில் சந்தோஷமாக அழகாக பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிங்க, குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்களா? யார் தோஷம் சொன்னாலும் போய் அவங்களுக்கு ஜோசியமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.